நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். 45 ரூபாய்க்கு எடுக்கலாம்னா வளையல் கடைக்கு போனோம். நம்மகிட்ட கிடைக்கிறது வந்து 45,000 ரூபாய். ஐயா என்ன வண்டி இருக்கு, இந்த வண்டி இருக்கா, அழகா கொடுக்கலாம். அடுத்தால அதுல உள்ள ஆப்ஷனையும் சொல்லியே கொடுக்கலாம். தெரியும் சென்சார் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்ல முடியும். 2010 மாடல் 30 வரை லைஃப் இருக்கு. 45 ரூபாயில இருந்து அம்பாஸ்டர்னா உங்களுக்கு அந்த லைஃபோட கேட்கணும்னா 85 ரூபா. அந்த வண்டியை வாங்கினா தான் நமக்கு பெருமையே கிடைக்கும். அந்த நம்பருக்கு 5 லட்சம் ரூபா வேணாலும் கொடுக்கலாம். அப்படியே அம்சமே நல்லா உயரமா இருக்கும், உள்ள உட்கார்றதுக்கு நல்ல வீதியா இருக்கும், ஏசி உகந்த வண்டி. ஷோ பண்ணி நம்ம விற்க போறது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல எந்தவித ஆடம்பர விளம்பர பலகை இல்லாம கிட்டத்தட்ட இவங்க ஆரம்பிச்சுலாம் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 50 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 30 to 40 வருஷம் குறையாம இருக்கும். 50 வருஷம் இருக்காது, ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கும். ஸோ இந்த ஷாப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்தவித விளம்பர பலகை எதுவுமே கிடையாது. ஆனா சேல் பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் வண்டி தான் மேக்ஸிமம். கம்மி பட்ஜெட் ஒரு 45,000 இருந்தே இங்க வண்டி எல்லாமே இது கிடைக்கும். நிறைய பேர் விரும்புற மாதிரி நிறைய வண்டிகள் 800 இருக்கட்டும், அம்பாஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வண்டியுமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு நயினார் ஐயாவை தான் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. எந்த ஆடம்பரமும் கிடையாது, ஆமா, விளம்பர பலகையும் கிடையாது, எந்தவித பதாகைகளும் கிடையாது. இது நம்ம மெயின் ரோட்ல தானே இருக்கும், அதனால நமக்கு விளம்பரமே மெயின் ரோடே ஆயிருது இல்ல. அதனால இதே பெரிய ஒரு காரியம் தானே. வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம் ஆகுது. ஆமா, 39 வருஷம் ஆயிட்டு. ஆட்கள் நிறைய இருக்காங்களா? இல்ல, நம்ம வந்து இதுல 3 பேர் சேர்ந்து செய்யறோம். நம்ம அது நடத்துனர் நம்ம தான். ஆமா, அது போக பேக்ரவுண்ட்ல ஓட்டுநர் யார் வேணாலும் ஓட்டிக்கலாம். நம்ம எடுக்கவங்க எடுத்து ஓட்டிக்கிட வேண்டியது தானே இல்லையா? சரி. என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டி பட்ஜெட் நம்மகிட்ட குறைஞ்ச பட்ஜெட்ல இருந்து கிடைக்கணும் அப்படின்னா 45 ரூபாயில இருந்து இருக்கு. 45,000. 45,000 ரூபாயா? 45,000. வெறும் 45,000 ரூபா தான். 45 ரூபாய்க்கு எடுக்கலாம்னா வளையல் கடைக்கு போனோம். நம்மகிட்ட கிடைக்கிறது வந்து 45,000 ரூபா. இதுல இருந்து 8 இல்ல இண்டியா இது வேணாலும், சாண்ட்ரோ இதெல்லாம் கிடைக்கும். இது போக நமக்கு என்ன ரேட்டுக்கு வேணாலும் வண்டி கிடைக்கும். உங்களை பத்தி ஆல்ரெடி இங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு என்னன்னா 800க்கு ஐயா வந்து ஃபேமஸ். ஏன்னா 800 நிறைய 800 எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுவும் அம்பாஸ்டர் கிங்னு பாத்தீங்கன்னா கடையை சைட்ல நம்ம கேட்டோம்னா இவங்க தான். லொகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். தென்காசி மாவட்டம், தென்காசி டு அம்பாசமுத்திரம் போற ஹைவேஸ் ரோட்ல கடையம் கீழ மாதாபுரம். ஆமா, நீங்க அப்படியே ரைட் சைட்ல தென்காசில இருந்து வரும்போது ரைட் சைட்ல பாத்துட்டு வந்தீங்கன்னாலே போதும், பெரிய புளியமரம் ஒரு இருக்கையில ஒரு 3-4 புளியமரம் நிக்கும். அதுக்கு அடியில எந்தவித பதாகைகள் எதுவுமே இல்லாம எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு 20 வண்டி 30 வண்டி இதுல நின்றுகிட்டே தான் இருக்கும். நிக்கும். நீங்க எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்ததுயா? அந்த வண்டியில விரைவிலே வந்ததுதான். சிறிய பிள்ளையிலே 14 வயசுல இருந்து இந்த பிரீடு தான் நமக்கு. மோட்டார்னா நமக்கு நல்ல கலை. அது போக அதை சொல்லுவாங்கல்ல, காதல்ல விட பெரிய காதல் நமக்கு வண்டி மேலதான். ஒரு மனிதனுக்கு ஒரு காதல்ங்கிறது எவ்வளவு பெரியதோ அதே போல நம்ம வண்டிக்கு தான் நமக்கு காதல். அதே போல சொல்லி கொடுக்கறதும் அப்படித்தான். எல்லோருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. நீங்க அதே சமயம் நீங்க வாரவங்களும் ஒரு வண்டி எடுக்கவங்க இப்ப என்கிட்ட போன் பண்ணி கேட்டாலுமே, ஐயா என்ன வண்டி இருக்கு, இந்த வண்டி இருக்கா, எனக்கு ஒரு ஏட்டு இருக்கா, இண்டிகா இருக்கான்னு கேளுங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு கேட்காதங்க. எதுக்கு அப்படி சொல்றேன்னா 2 பேரும் பேச்சுவார்த்தை நீண்டுகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் வேலை இருக்கும், மணி நேரம் படம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா என்கிட்ட இருக்க வண்டியை பூரா சொல்லணுங்க ஒரு நாள் ஆயிரும். கண்டிப்பா அது வேஸ்ட் ஆயிரும். உங்க டைமும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். ஆனா அந்த வீடியோ நல்லா பாத்துருங்க. அதாவது என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க, என்னென்ன வண்டி. ஆமா, என்னெல்லாம் இருக்கு. அது போக உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ கேளுங்க. என்கிட்ட இல்லட்டாலும் சில விஷயத்த நீங்க கேட்கலாம். இப்ப நம்மகிட்ட இருக்கதான்னு கேட்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. கேட்கட்டாலும் ஐயா நான் அப்படி ஒண்ணு நினைக்கிறேன், 10 லட்ச ரூபா வண்டி உங்கள்கிட்ட கேட்கலாம். அழகா கொடுக்கலாம். அடுத்தால அதுல உள்ள ஆப்ஷனையும் சொல்லியே கொடுக்கலாம். அது என்ன பண்ணும், அது என்ன செய்யும், சென்சார் எல்லாமே நீங்க இப்போ உங்களுக்கு தெரியும். சென்சார் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அதுல அனுபவத்துல இருந்தனால. சென்சார் இல்லைன்னா அதாச்சும் நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை வருஷமா நமக்கு இதுல 20 கணக்கு வந்து நான் கணக்கு பார்த்தோம்னா 39 வருஷம் ஆயிட்டு. 39 இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பீரியடு. நமக்கு அந்த 14 இருந்தே ஆரம்பிச்சது இல்லையா? இன்னும் மேம்படுத்தாம அதான் எல்லாருமே டிஜிட்டல் போடு, எல்இடி போடு வச்சு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நமக்குன்னு 4 மக்கள், அதாவது கீழ்த்தர மக்களும் இருப்பாங்க. எல்லோரும் மேல போனா அப்புறம் கீழே உள்ள மக்களை யாரும் மேல கொண்டு வர்றது? 45 ரூபா வண்டி எங்க கிடைக்குமா அப்படின்னு சில ஆட்கள் கேட்பாங்க. 45 ரூபா வண்டி உங்ககிட்ட கிடைக்கான்னு இவங்க கூட என்ன கேட்காங்க. நம்மகிட்ட
கிடைக்கும். 35 ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் இல்லாம இருக்கும், நீங்க வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல போட்டு வேணாலும் தரலாம். அது 45 ரூபா வந்துடும். இதுதான் கருத்து. இந்த நானோ என்ன மாடலு? நானோ மாடல் வந்து 2010 மாடலு, 30 வரை லைஃப் இருக்கு. ரைட்டு. அடுத்த வண்டி 800. இது 95 மாடலு. விலை ஏதாவது சொல்லலாமா? இல்ல விலை நம்மகிட்ட கேட்டுக்கலாம், நீங்க போன்ல கேளுங்க. என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டி இருக்கியா? நானோன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து? நானும் உங்களுக்கு 55 ரூபாயில இருந்து இருக்கு. 800னா 45 ரூபாயில இருந்து இருக்கு. அம்பாசிடர்னா உங்களுக்கு அந்த லைஃபோட கேட்கணும்னா 85 ரூபா. அதுக்கு இல்லாம கீழே வேணும்னா 65 ரூபாயில இருந்து கிடைக்கும். இந்த மஞ்சள் கலர் வண்டி மங்களகரமா நிக்கிற வண்டி. ஆமா, அது அதுல போனா அவ்வளவு எல்லா வசதி வாய்ப்பும் கிடைக்கும், பணம் கிடைக்கும், கல்யாணங்களுக்கு கல்யாணம் மங்களமா கொடுக்கும். இது வித்தியாசமா இருக்கு. ஆமா, எல்லாமே நம்மகிட்ட வந்த நாடுனாலே எல்லாமே கிடைக்கும். வண்டியில ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லாம வண்டி வந்து அதாவது இப்ப ஒரு வண்டி வாங்குதோம்னா நம்ம தேவைக்கு தானே வாங்குதோம். அந்த வண்டியில தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவாங்க. அதுல உள்ள இது நமக்கு உள்ள பூர்த்தி பண்ணும். ஒரு வண்டி போறோம் அப்படின்னா நமக்கு நம்மளே ஒரு ஆட்கள் ஐயா வண்டியில வந்திருக்காருன்னு கேட்காங்க. அப்ப நம்ம அதே ஒரு பெருமை தானே. அப்ப அந்த வண்டியை வாங்கினா தான் நமக்கு பெருமையே கிடைக்கும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது ஐயா. ரைட். அடுத்த வண்டி சரி, அடுத்த வண்டி அம்பாஸ்டர் 2005. அந்த நம்பரே பாருங்க, அந்த நம்பருக்கு 5 லட்சம் ரூபா வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நாங்க சொல்லுவது லைட்டே பெரிய தலை சைஸுக்கு இருக்க. ஆமா, அது வந்து அந்த குண்டு ஊசி கிடந்தா காமிக்கிறதுக்கா? அப்படிலாம் கிடையாது, குண்டு ஊசி கிடந்தாலும் தெரியும். அந்த லைட் அந்த கவரை எடுத்தோம்னா நைட்ல போட்டு விட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த வண்டி பாருங்க 1122. இந்த நம்பருக்கே ஒரு முக்கியமான இது கொடுக்கலாம். அதே சமயம் நம்ம இங்க இருந்து என்கிட்ட ஒரு வட்டம் வந்து கேட்டாங்க, இந்த நம்பருக்காவே எனக்கு தாங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரம் வாரேன்னு இருக்காங்க. இல்ல இசூஸ் கிடக்கு, இசூஸ் கிடக்கு. ஏசி வந்துடும். 2005 மாடல். எஃப்சி இருக்கா? எஃப்சி வந்து போட்டே கொடுத்துருவேன். இன்சூரன்ஸ் அவங்க பேருக்கு மாத்தி கொடுத்துருவேன். 5 வருஷம் லைஃப் நான் எடுத்து கொடுத்துருவேன் இல்லையா. ரேட்டு நீங்க போன்ல கேளுங்க, நான் சொல்லிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது போக ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஆடியோ வீடியோ இருக்கு. அடுத்தால கேமரா, மின் கேமரா, பின் கேமரா, 4 பவர் விண்டோ. எல்லா வண்டிலையும் 2 இருக்குவாங்க, 4. இது 4 பவர் விண்டோ. அருமையா எல்லா அம்சமும் வேலை பார்த்து வச்சிருக்கு. அப்படியே எண்ணெய் போட வேண்டியதான். இப்போதைக்கு அரை டேங்கு எண்ணெய்க்கு மேல கிடக்கு. உங்களுக்கு அது போக வேணாலும் போட்டு வேணாலும் தரலாம். நீங்க என்ன உண்டோ வந்து பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசுங்க, பேசுன ரேட்டுக்கு தரலாம். ஐயா, அந்த புளிய மரத்துக்கு அடியிலே வண்டிகள் எல்லாமே விட்டுருக்கறதுனால சில இடங்கள்ல அந்த தூசி இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது இருக்கு. ஏன் அப்படி? அப்ப அதை கிளீன் பண்ண முடியலையா? இன்னும் டைம் இல்ல. பண்ணலாம். மழை இன்னைக்கு விடிய காலத்துல இருந்து மழை சாரல். அது போக மேற்கு தொடர்ச்சி மலர் எனக்கும் அதுக்கும் மொத்தத்திலே ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதனால அந்த காத்து எனக்கு அடிக்கடி கிடைக்கனால அந்த சாரல் வந்து எனக்கு தூத்திக்கிட்டே இருக்கும். நான் எத்தனை கிளீன் பண்ணாலும், ஆமா, எத்தனை ஆட்டம் நான் தொடச்சாலும் அதுக்கு அடுத்த உடனே பூமழை பெய்யும். இந்த மாடல், இந்த வண்டி மாடல் வந்து 2013. டாடா ஏன் பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும்? டாடா வந்து இந்த வண்டியினுடைய அம்சமே நல்லா உயரமா இருக்கும், உள்ள உட்கார்றதுக்கு நல்ல வீதியா இருக்கும், ஏசி உகந்த வண்டி. 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஆளு அப்பவுமே போட்டாரு. அதனால ரொம்ப அருமையா நம்மள வழியில போக. ஆமா, ஒரு நல்ல நடுத்தரவாதியும் போகணும்னு போட்ட வண்டி. இன்னைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுக்கு அருமையான வண்டி. என்ன இப்போ மக்கள் வந்து எப்படிலாமோ போயிட்டு இருக்கு, இருந்தாலும் அதை நடந்து வர வழியை நம்ம நடந்து பார்க்கணும். சரியா? அடுத்த வண்டி, அடுத்த 800. ஆமா, இது 2095 30 வரை லைஃப். மாடல் வந்து 95 தான். அவ்வளவு அழகா இருக்கும் வண்டி. சீட் வீட்லாம் ஜம்முன்னு இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ரேட்டு நீங்க என்கிட்ட போன்ல கேளுங்க, நான் சொல்லி. இல்லன்னா நீங்க எப்படி எஃப்சி எடுத்து கொடுத்துருவீங்க? இருக்கிற கண்டிஷன் உங்களுக்கு விருப்பத்துக்கு என்ன உண்டோ நம்ம செஞ்சு கொடுப்போம். இன்சூரன்ஸ் இல்லாட்டாலும் போட்டு கொடுத்துருவலாம், அடுத்தால எஃப்சி இல்லைனாலும் கொடுக்கலாம். இல்ல நான் எடுத்துக்கிட்டதே எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குனாலும் நீங்க எடுத்துக்கிடலாம். அதுக்கும் நாங்க தயார். 800 ஐயா. அடுத்த 8 கேரளா வண்டி. 28 வரை லைஃப் இருக்கு. ஆமா, கேரளா வண்டி வந்திருக்கு திடீர்னு. ஆமா, கேரளா நமக்கு இங்க மக்கள் இப்ப என்னன்னா, கேரளா மக்கள் இப்ப நம்ம ஏரியாவில இடம் எடுத்து இருக்காங்க. அதனால ஒரு 3 வண்டி வேணும்னாங்க. இது 28 வரை லைஃப் இருக்கு. ஆமா, கேரளா புக்கு பக்காவா இருக்கு. கேரளா நம்ம மக்கள், கேரளா மக்கள் வந்து பார்த்தாலும் எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 8 அதாவது எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்கு. 28 விலை என்ன சொல்றீங்க? விலை நம்ம போன்ல எல்லாமே போன் தான். அடுத்து இந்த சைடுல எல்லாம் அதெல்லாம் எல்லா கதைக்கும் ஆகும். 45 என்ன கதைக்குனாலும் ஆகும். எந்த கதைக்கு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், ஓட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அது போக நம்மகிட்ட இன்ஜின் கிடைக்கும். ஆமா, டோர் கிடைக்கும், பாடி கிடைக்கும். இந்தியாவுல ஆமா அனைத்தும் கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, இந்தியா 8. ஆமா, 800லயும் இன்ஜின் கிடைக்கும், பாடி கிடைக்கும். அது போக நமக்கு சேஸ் வேணாலும் தனித்தனியா எந்த பொருள் வேணாலும் நம்மகிட்ட எடுக்கலாம்.
அது உருப்படியா நிக்கும். நம்ம புக்கோட தானே நம்ம இது பண்ண முடியும். ஆமா ஆமா அது இருக்கும். அது உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். அது போக உங்ககிட்ட என்ன வண்டி எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். 800 இண்டிகா, ஆமா அம்பாசிடர், ஆமா நானோ என்ன வண்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்ன வண்டி என்ன நிலையில இருந்தாலும், அதாவது உங்க வண்டி ஓடுனாலும் எடுக்கலாம், ஓடட்டாலும் நான் எடுக்கலாம். எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு எடுப்பாரோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க ஓடாம 2 வருஷம் நின்னாலும் சரிதான், அது உடனே நான் எடுக்கப்படும். நான் கூட நிறைய நாள் இந்த சைடு போகும்போது நான் பாத்திருக்கேன். எதுக்கு இந்த 800 எல்லாம் நிறைய வண்டி அப்படியே சில வண்டியில அப்படியே கிடப்புல போட்ட மாதிரி ஒரு சில வண்டிகள்லாம் நிக்குன்னு நினைச்சிருக்கேன். ஆனா இது நீங்க வந்து ஸ்பேரும் குடுக்கறதுனால மேக்ஸிமம் வந்து நிப்பாட்டி முழு வண்டியா நிப்பாட்டுவோம். எதுக்கு அப்படின்னா அப்ப வந்து அவங்களுக்கு எது ஆகுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆகாத பொருள் அப்படியே நிக்கும். ஆமா அடுத்த இதுக்கு ஆகும். அதே சமயம் களத்திகளை வச்சோம்னா ஆகாது. எந்த பொருளுமே மண்ணுல பட்டோம்னா ஆகாது. இந்த இண்டிகாலாம் அந்த மேல இருந்து அந்த வேப்பங்குளம் விழுந்தனால ஒரு மாதிரி நிக்கும். அவ்வளவுதான். ஆனா இது இல்ல, வேற ஏதாவது பொருட்கள் நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். விரவியோட நிக்கும். அதாவது ஒரு அழகுங்கிறது நம்ம வந்து பவுடர் போட்டு வைக்க போறது கிடையாது. அழகா இருக்கும். அது எந்த பிறவி பிறந்ததோ அதே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அதுக்காக ஷோ பண்ணி நம்ம விற்க போறது கிடையாது. சில ஆளுகள் என்னையா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ அவங்க பண்ணிக்கிட வேண்டியதான். இந்த அம்பாசிடர் நம்ம அது ஏற்கனவே ஓனர் வண்டி என்ன கதை. ஆமா அது பாட்டு ஓனர் வண்டி அது பாட்டு அழகா நிக்கட்டும். ஆமா நிக்கட்டும். கொடுக்க மாட்டீங்கல அதெல்லாம் நான் வாய்ப்பே இல்ல. கொடுக்க மாட்டீங்க. இது நம்ம முதல்ல வந்த அம்பாசிடர் நமக்கு பிடிச்ச வண்டி. அதனால அம்பாசிடர் ரசிகருக்கு போகும்போது சொல்லி இந்த வண்டி நிறைய ஆட்கள் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இப்ப கையில வச்சிருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் அம்பாசிடர் எடுத்து தரப்படுறேன். என்ன வண்டி மட்டும் இல்லாம எந்த வண்டி வேணும்னாலும் தாராளமா நீங்க எடுத்துலாம். அங்க பாருங்க சாரல் வந்தா நல்ல சாரல் பெய்யுது. நீங்க குற்றால சாரல் அனுபவிக்கணும்னாலே ஐயாவையும் வந்து நேர்ல வந்து பாருங்க. இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கோங்க. வண்டி பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டோம். எடுங்க கட்டாயம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறது கிடையாது. ஆமா ஆமா இன்னைக்கு ஜஸ்ட் வந்தோம் பேசணும் எடுத்துடலாமே அவ்வளவுதான். அதான் கணக்கு. ஆமா உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க நம்மகிட்ட பழைய வண்டிகள் இருக்கு, வந்து வாங்கிடுங்க. குற்றாலத்துல இருந்து எனக்கு 12 கிலோமீட்டர் தான். குற்றாலம் வந்தாலே என்கிட்ட வந்து வண்டி எடுத்துக்கலாம். நீங்க குற்றாலம் வந்தாலே ஆமா ஆமா இங்க வண்டி எடுத்துனாலும் குற்றாலம் இல்ல குற்றாலம் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாலும் எடுக்கலாம். அது போக இங்க நீ போனீங்கன்னா 24 கிலோமீட்டர் கோவநாசம், அது எனக்கு பக்கம். நீங்க இந்த ரோட்ல போனா குற்றாலம் போலாம், இந்த ரூட்ல போனீங்கன்னா கோவநாசம் போலாம். ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கு. வாங்க, என்னுடைய மக்கள் அனைவரும் என்னுடைய வண்டியை வந்து பாருங்க. பார்த்த வண்டி பிடிச்சா எடுங்க, பிடிக்கட்டாலும் சந்தோஷமா போயிட்டு வரேன்னு நன்றி வணக்கம்னு சொல்லுங்க. நல்ல ஜாலியான ஐயா, முடிஞ்ச அளவுக்கு நேர்ல விசிட் பண்ணுங்க. நீங்களும் ஜாலியா வைப் பண்ணலாம். ஸோ குற்றால சாரல் நல்லா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேரக்டா வந்து உங்களுக்கு பிடிச்ச வண்டிகளை எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ஸ்கிராப் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கு, இல்ல அதுல இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்து ஐயாவோட இந்த சைட்ல நாங்க வரும்போது கண்டிப்பா ஐயாவை மீட் பண்ணுவோம். ரெகுலரா ஏதாவது என்னென்ன அப்டேட் இருக்கோ அதை அளவுக்கு நல்ல வண்டிகளையும் வந்து நாங்க வந்து அப்டேட்ல கொடுத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.